இனி எனக்கு உன் குரலை கேட்குறதே எனக்கு ஒரு அலர்ஜிக் ஃபீலிங்காக இருக்குது. தயவு செய்து என்னை கொஞ்சம் தனியை விடு. இப்படியான ஒரு தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போல்லாம் இதுக்கு முதல்ல வந்திருக்கும். ஸோ நான் சொல்ல போகிறது நிதர்சனமான சில விஷயங்களில் உங்களுக்கும் இதுக்கு முன்னேற்பட்ட சில விடயங்கள் உங்களுக்கு நான் எப்படி சொல்ல போகிறேன்னு சொன்னால், இப்படி வெறுப்புணர்வுகளுடன் சிலர் உங்களோட பேச வராங்க அப்படின்னு சொன்னால், இதே சில நாட்களுக்கு முதல்ல எப்படி பேசியிருப்பாங்க? நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, என்ன செய்கிறா, யாரோட பேசினா, எங்கே போகிறா, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்க மாட்டாங்க, சத்தியமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அழுதாலும் புரண்டாலும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க சாப்பிடாமல் இருக்க போகிறதில்லையே, யாரோடையும் சிரித்து பேசாமல் இருக்க போகிறதில்லையே, உங்களை மட்டும் ஏன் டீசெண்டாக இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க? என்ன காரணம்? அதுதான் அவங்க தர பெரிய மெசேஜ். நீ எனக்கு வேணும் அப்படின்றவங்களை ஒரு காலமும் துரத்தி பிடிக்க நினைக்காதீங்க. என்னதான் பக்கம் பக்கமாக எழுதிய கவிதைகளாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் விடிய அனுப்பப்பட்ட எஸ்எம்எஸ்களாக இருந்தாலும் சரி, அழிக்கப்பட்டாலும் சரி, தடமில்லாமல் ஆக்கப்பட்டாலும் சரி, ஆனால் உங்களுடைய மனதுகளில் அந்த ஸ்டோரேஜ் அனுப்பப்பட்ட அந்த இடங்கள் பதிந்திருக்கும். ஒரு நல்ல அன்பை வச்சு ஏமாந்த ஒருத்தர், நல்ல லவ் ஃபீலிங்கில் நல்ல ஒரு அன்பை வச்சு ஏமாந்த ஒருத்தர், நல்ல சேட் மூடில் இருக்கிறாங்க அப்படியான ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் இன்னொரு லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சான்ஸே இல்லை அப்படின்வாங்க. அது அந்த வலியினுடைய வெளிப்பாடு. ஓகே, இன்னொரு பையனை யாரை சரி லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தானே. அதே அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவர் மீண்டும் உங்களுடைய காதலை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு சற்று சிந்திப்பாங்க இல்லையா? அதுதான் உண்மையான காதல். என்றும் அன்புடன் ஆஷிக். நன்றி.